அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம உணவே மருந்துன்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே நோய் வராமல் தடுக்கலாம். நம்ம சிறுகீரை சாப்பிட்றதால நமக்கு மூளை குளிர்ச்சி அடையும், உடம்பு குளிர்ச்சி அடையும், ஞாபக சக்தி அதிகமாகும். அதே போல் பாலக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அது அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பச்சைப்பயிறு கன்னம் ஒட்டி போயிருக்கும், ஒல்லியாக ரொம்ப ஒட்டி போயிருக்கும். அந்த கன்னம் ஒட்டி போகிறது குண்டாகிறதுக்காக பச்சைப்பயிறு சுண்டல் மாதிரி செய்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா கன்னம் பெருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிட்யூட்டரி சுரப்பி குறைபாடுனால உயரம் கம்மியாக இருப்பாங்க. அவங்களாம் வெங்காய சாறு 2 ஸ்பூன் எடுத்துங்க, வெல்லம் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுனே வாங்க, உயரம் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் புடலங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்திங்கன்னா இதயம் பலப்படும், இதய நோய்கள் வர வாய்ப்பு கம்மி, மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. புடலங்காய் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பெண்கள் வளைகாப்பு செய்கிறது கையில் வளையல் போடுறது ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்கும், குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி அடையும். அதே போல் பெண்கள் கால் கொலுசு அணிவதால் இடுப்பில் அனகர் கட்டுவதாலும் குடல் இறக்கம் வர வாய்ப்பு கம்மி. ஆண்களும் அனகர் கட்டினால் குடல் இறக்கம் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி குடிச்சுன்னு வந்திங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், முடி கருமையாக வளரும். அதே கருவேப்பிலையுடைய பழத்தை சாப்பிட்டு வந்திங்கன்னா கண் பார்வை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம தினமும் நம்ம கேரட் சாப்பிட்ணும். கேரட் சாப்பிட்டு வந்திங்கன்னா புற்றுநோய் செல்ஸ்கள் உருவாகாத தடுக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், வயிற்றில் உள்ள பூச்சிகளும் வெளியேறும். அதே போல் அன்னாச்சி பழம் அடிக்கடி சாப்பிடுவதனால வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பப்புளி விதையை அரைத்து பசும்பாலில் கலந்து சாப்பிடுவதனால வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம காலை மாலை இருவேளை மலம் கழிக்கணும், பல் வளர்க்கணும். இது மாதிரி பல் வளர்க்கிட்டு மலமும் கழிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ஆயுள் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது, மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம தினமும் பாதாம் பருப்பு 4 சாப்பிடுங்க, மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா நம்ம இறால் மீன் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க, இல்லை 1 நாள் கூட சாப்பிடுங்க, மாதத்தில் 2 நாள் கூட சாப்பிடுங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்துமா குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம கொடுவா மீன் ஒரு மீன் இருக்குது, அதை சாப்பிட்டிங்கன்னா கன்னம் பளபளக்கும், முகம் குண்டாகும். அதே போல் பவள மீன், கணவாய் மீன் பவள மீன் இருக்குது, அந்த மீன் அடிக்கடி சாப்பிட்டா இதய நோய் உள்ளவர்களுக்கு நல்லது, இதயம் பலப்படும். அதே போல் மத்தி மீன் அடிக்கடி கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்குது, சத்து அதிகமாகும். அதே மத்தி மீனை சாப்பிட்டாங்கன்னா நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை கண்ட்ரோலாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உணவில் அடிக்கடி நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கணும், கர்ப்பிணி தாய்மார்கள் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கர்ப்பிணி தாய்மார்கள் கோரப்பாயில் தரையில் படுத்து தூங்கினாங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.